ஹலோ, குட் மார்னிங். சாரி, குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆச்சு போன பாட்காஸ்ட் போட்டு. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. அந்த கோல் பிளே கான்செப்ட் பாட்காஸ்ட்க்கு நிறைய பேர் கேட்டு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. சில பேர்லாம் வந்து டைம் இல்லை, நான் அப்புறமா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். மோஸ்ட்லி நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு நியூ அப்டேட்ஸ் நியூ எபிசோட்ஸ் வந்திருந்தா அதுலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது வேறு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஸோ என்ன பேசலாம் இந்த வாட்டி அப்படின்றப்போ, எனக்கு ஒரு என்னோட ஒர்க் விஷயமா நான் ஒரு இடத்துக்கு வர வேண்டியது இருந்துச்சு. அப்போது என்ன ஆச்சுன்னா, சரி எப்பயுமே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல நம்ம செய்யாத விஷயத்த ஃபஸ்ட்டு செய்யும்போது. பயம்ன்றதை விட, என்னால் செய்ய முடியாது அப்படின்றத விட, அச்சோ அங்கே போய் அது புதுசாக இருக்குமே எல்லா விஷயமும் பழகிக்கணும், அதுக்கு ஒர்க்காக நம்ம அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போயே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. சரி வந்து ஒரு 2-3 டேஸ் ஆன பிறகு கஷ்டம் ஆயிடுச்சு. சரி இதுதான் ஒர்க்கு, இதுக்காக நம்ம வந்திருக்கோம், இதை நம்ம பண்ணுறோம், முடிக்கிறோம், போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எதுக்காகலாம் கிரேட்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்றது. எப்போ ஒரு விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறத பற்றி நம்ம நினைப்போம் அப்படின்னா, நமக்கு நார்மலாக ஈஸியாக கிடைச்சிட்ருக்க அந்த விஷயம் வந்துட்டு கிடைக்காம போயிடும் சில நேரம். அட்லீஸ்ட் அதுலேருந்து நம்ம கொஞ்ச நேரம் தள்ளி இருக்க வேண்டிய நிலமை வரும். அப்போ தான் நம்ம அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்னோட பிஜியில் வந்து எப்படின்னா 3 ஷேரிங் ரூம். அதாவது எங்களோட விண்டோ வந்து காரிடரை ஃபேஸ் பண்ணி இருக்கும். அதாவது அவுட்டர் ஃபேஸ் பண்ணி இருக்காது. வெளியே இருந்து காற்று வராது. பேசேஜ் காரிடர் வர்றது இருக்கும் இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணி இருக்கும். எங்கள் டோர் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியே தான் வச்சுருப்போம். ஏன்னா எங்களுக்கு ஜன்னலும் இந்த சைடாக ஃப்ரெஷ் ஏர் வராது. ஃப்ரெஷ் ஏர் வரணுன்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த விண்டோலேருந்து தான் காற்று வரணும். ஸோ எப்பயுமே டோரும் திறந்துருக்கும், விண்டோவும் திறந்துருக்கும். நார்மலாக சாயங்காலம்லாம் வந்து எனக்கு புக்லாம் படிக்கணும், இல்லை காலையிலேருந்து ரூம்லேயே இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா டெரஸ் போவேன். டெரஸில் உட்காந்து படிக்கலாம், நல்லா காற்று வரும் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நான் வெளியே போகலாம், வெளியே நடந்து போகலாம், மார்னிங் வாக்லாம் போகலாம், பார்க்லாம் இருக்குது, இல்லை காலேஜ் போகிறனால அங்கே போய் உட்காந்து படிக்கலாம். அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் நான் யார்ட்டையும் போய் கேட்க தேவையில்ல. ரொம்ப நார்மலாக என்னோட விண்டோவை எப்போ வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம். ஸ்டே பண்ணிட்டு தான் ஒர்க்கு பார்க்குறோம். எங்கள் சைட்டுக்கு எங்கே நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி தான், அங்கேருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சூஸ் பண்ண ஹோட்டல் வந்து நார்மலாகவே ஹோட்டலோ எங்கேயோ ஒரு இடமோ, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, அது உங்கள் ரூம்னா வந்துட்டு உங்களை சுற்றியும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் டோர் லாக் பண்ணி தானே வச்சுருக்கணும். எனக்கா இந்த ஜன்னல் என்னால் திறக்க முடியல. திறந்து அந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. நம்மளால் அது திறந்துட்டு நிம்மதியாக உட்காரவும் முடியல. சரி நம்ம டோரை திறக்கலான்னா எல்லா பக்கமும் சுற்றி ரூமாக இருக்குது, நம்மளால டோர் திறக்க முடியாது. டோர் க்ளோஸ் பண்ணோன்னா உள்ளே இருக்கணும், வெளியே போகணும், ஒர்க்குக்கு போயிட்டு வரணும், சாப்பிடணும், வரணும், திரும்ப வரணும். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது என்னன்னா, ச்சே நம்ம நம்ம ரூமாக இருந்தால் விண்டோ திறந்துட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ நினச்சிக்கிட்டேன். ச்சே அந்த விஷயம்லாம் எனக்கு நார்மலாக கிடைச்சது. நான் அதை அப்பா அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணல. என் ரூமும் நான் திறந்துப்பேன் அப்படின்னு இருந்தேன். இப்போ இங்கே வந்தப்போ ச்சே அந்த ஜன்னல் திறக்க முடிஞ்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், சன்லைட் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் டெய்லி டெய்லி கிடைச்சப்போ நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணலையே. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க தான். பட் நார்மலாக சின்ன சின்ன விஷயத்த நம்ம அவ்வளோவா கண்டுக்க மாட்டோம் இல்லையா? எப்பயாச்சும் அது இல்லாதப்போ தான் அதோட அருமை புரியும்னு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த விண்டோ திறக்கணும், மார்னிங்கெல்லாம் விண்டோ திறக்கணும், அந்த சன்லைட் உள்ளே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த இந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அப்படின்னு போயிட்டுருக்கனால அது பண்ண முடியல. ஸோ
அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெளி இடத்துக்குலாம் போனோம்னா தனியா ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்று. எனக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா, இப்போ நீங்க தனியா இருக்கீங்கன்னு வைங்க, தனியா ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் நீங்க முடிவெடுக்கணும். கரண்ட் பில்லு ஆகுதா, ஃபேன் அது கரண்ட் பில் கட்டணும் நீங்க. வாட்டர் பில் கேட்பாங்களா, அது கட்டணும் நீங்க. இல்லைன்னா ரெண்ட் வந்து கொடுக்கணும் நீங்க. ரூம் கிளீன் பண்ணணும் நீங்க. நீங்களே சமைக்கணும். என்ன சொல்றது, எல்லா விஷயமும் நீங்களே உங்கள் கிளாத்ஸ் நீங்கள் தான் இது பண்ணிக்கணும், எடுத்துகிட்டு வரணும். இதே விஷயம் வந்து பிஜியில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்க தான். பட் அந்த என்ன சொல்றது, அந்த லிவரேஜ் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் டெசிஷன் எடுக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஓகே, நீங்கள் பண்ண வேணாம், அடுத்த நாள் நீங்க பண்ணிக்கலாம். பட் நீங்க தனியா இருக்கும்போது அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன் இதை நான் வந்து ஒரு லிவரேஜா சொல்றேன்னா, நான் வந்து தனியா இருக்க கத்துக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. பிஜில இருக்கிறது தனியா இருக்கிறது தான், ரூம்ல இருக்கிறது தனியா இருக்கிறது தான். பட் ரூம்ல தனியா இருக்கிறது, தனியா ரூம் எடுத்து இருக்கிறது எப்போ வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்னா, உங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்து உங்களை மாதிரி யோசிக்கிறவங்க அப்படி இருந்தா ஓகே. ஒரு நாள் நீங்க ரூம் கூட்டலாம், ஒரு நாள் அவங்க சமைக்கலாம், ஒரு நாள் அவங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணலாம். இப்படி ஒருத்தரும் சொல்ல தேவையில்ல, கேட்க தேவையில்ல, ஒரு நாள் அவங்களே பண்ணிடுவாங்க அப்படின்றப்போ இட்ஸ் ஓகே. பட் அது எப்போ ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்களே எல்லா டைமும் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பெருக்க மாட்டாங்க, கிளீன் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அதுவும் இல்லாம சைமல்டேனியஸா டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு ஒரு ஸ்டடி இருக்கு. பட் நான் அந்த ஸ்டடி என்ன சொல்லிட்டு மறந்துட்டேன். அதாவது ஒரு கோர்ட் ரூம், 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. இப்போ வந்துட்டு என்ன டெசிஷன் எடுக்கிறது வந்து எப்படி வேரி ஆகுது, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன், என்னென்ன பராமீட்டர்ஸ்னால அது வேரி ஆகுது அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த ஜட்ஜஸோட வேலையே வந்து அந்த பெயில், அந்த பரோல் சொல்லுவாங்க இல்லையா, பரோல் கொடுக்கறது. அதாவது அவங்க பண்ண குற்றத்துக்கு அவங்க ஜெயில வந்துட்டு எவ்வளோ நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாங்க அந்த விஷயத்த வச்சு, ஓகே இவர் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காரு, இவ்வளோ பாசிட்டிவான விஷயம் பண்ணியிருக்காரு, ஸோ இவருக்கு நம்ம பரோல் கொடுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காலையிலயும் சரி, ஹோல் டே தானே கோர்ட், காலையிலயும் நடக்கும், மத்தியானமும் நடக்கும். இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது மார்னிங் வராங்க இல்லையா பரோல் பெர்மிஷன் கேட்டு, அவங்களுக்குலாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜட்ஜஸ் வந்து எந்தெந்த விஷயத்த கேட்டு ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து உங்க பரோல் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பரோல் பெர்மிஷன் வந்து கிடைச்சிருது, அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி வந்து அப்படியே ட்ரெயின் ஆயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கேட்க மாட்டாங்க, உனக்கு பரோல் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிருவாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றது, இந்த இந்த பராமீட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாது. என்ன இதுல சொல்ல வராங்கன்னா, டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது வந்துட்டு நீங்க மார்னிங் எழுந்ததுல இருந்தே ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயம், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்க, இன்னைக்கு என்ன சாப்பிட போறீங்க, இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்த வேலை இருக்கு, இதை முடிக்க போறோம், இது செய்யணும், அந்த மாதிரி நிறைய டெசிஷன்ஸ் இருக்கும். எழுந்ததும் போய் ப்ரஷ் பண்ணணும், ஓகே ரூம்மேட்ஸ் குளிச்சுட்டு இருக்காங்களா, ஒரு அந்த அந்த நேரத்துல என்ன வேலை பார்க்கலாம், இல்லை இன்னைக்கு லேட் ஆயிருமா, நம்ம எப்படி போறது அப்படின்ற மாதிரி எல்லாமே டெசிஷன்ஸ் தான். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட டெசிஷனா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இருங்க நான் மறந்துட்டேன். அப்படி இருக்கப்போ அதுக்கு ஒரு த்ரெஷோல்டு இருக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்குன்னு. நீங்க காலையில இருந்ததுலேருந்து மத்தியானத்துக்குள்ள நிறைய டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையே வந்தாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்காது. நீங்க யாரா அவன், எதுக்கு நான் இதெல்லாம் பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்கணும், எனக்கு வேணாம் எதுவும், எனக்கு அதாவது ஃபேக்டர்ஸை பார்க்காமே வந்து முடிவெடுக்க ஆரம்பிச்சிடும். போய் தொலையிட்டோம், இது முடிஞ்சிட்டோம், என்னால் இதுக்கு மேலே யோசிக்க முடியாது அப்படின்ற ஒரு இது வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு ஸ்டடி எடுத்திருப்பாங்க. இதில் நீங்கள் பிஜிலையோ வீட்லேயோ இருக்கும்போது இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். சாப்பாடு இருக்கும், டைமுக்கு சாப்பாடு இருக்கும், நீங்கள் வந்து சூஸ் பண்ணவே தேவையில்லை. இன்னைக்கு தோசை சாப்பிட்றதா இட்லி சாப்பிட்றதான்றது சூஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கு இல்லை தோசை தான் அப்படின்ட்டாங்க, தோசை தான் இருக்கு சாப்பிட்டு போவோம் அப்படின்றது.
உங்களுக்கு அந்த இடத்துல சூஸ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஒர்க் போறீங்களா, 9 o'clock ஒர்க்கு போகணும் அப்படின்னு இருக்குன்னா நீங்க 9 o'clock ஒர்க் போயிட போறீங்க. இதே நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு வீக்கெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வேலை இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியாது. என்ன சொல்றது, அது நம்ம வந்து வீக்கெண்டை வேஸ்ட் பண்றோமான்னு தோணும், சும்மா இருக்கோமான்னு தோணும், வெட்டியா இருக்கோமான்னு தோணும், வெளியே போலான்னு தோணும். வெளியே போலான்னு தோணுச்சுன்னா இதுக்கு 10 விஷயம் நான் பண்ணுவேன், இதை யாரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியா இருந்துருவோம் எங்க இருக்கோமோ அப்படின்ற மாதிரி. என்ன முடியுதோ அதை பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ டெசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். இங்க வரும்போதுதான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, தனியா இருக்கவங்களா, சமைக்கிறதுன்ற டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டெய்லி வெளியே சாப்பிடணும் அதுவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. எனக்கும் இந்த டெசிஷன் எடுக்கிறது, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல டெசிஷன் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஸோ இது எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா, நான் எந்த இடத்துக்கு போறேனோ அங்க என்ன சாப்பிடலாம் நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ நான் ஜூஸ் கடைக்கு போறேன்னா, கடைக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன ஜூஸ் வேணும்ன்றத முடிவு பண்ணிப்பேன். அங்க போய் நான் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணிடுவேன். இல்ல அப்படி அங்க போய் நான் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய சாய்ஸ் வச்சுக்க மாட்டேன். என்ன சொல்றது, எனக்கு உண்மையில ஆர்டர் பண்ண தெரியலன்னா யாரையாவது என்ன கேட்க சொல்லுவேன். திஸ் ஆர் தட் அப்படி கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவேன், ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து அந்த ஃபுட்ல வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ற ஆளா இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி நான் தானே யோசிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற சாய்ஸும் நீங்க போய் பார்க்க போற சாய்ஸை விட பெனிஃபிட்டபிளா இருக்கும். ஜூஸ்ன்னு நினைச்சா ஒரு 5 ஜூஸ் நினைப்பீங்களா, ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு 50 வெரைட்டி இருக்கும். அதுல சூஸ் பண்றதுக்கும் இதுல சூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், நம்ம ஹாஸ்டல்ல இருந்தா அவங்க பாட்டுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க, நம்ம பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போட்டு போயிடலாம், இதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்ல, சரி என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற அந்த விஷயம் கிடைக்காம போதோ அப்பதான் அதோடைய வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதே மாதிரிதான் பீப்புளும். இப்போ நீங்க ஒர்க் பிளேஸ்ல இருப்பீங்க, ஒரு நார்மலான டீ பிரேக், நீங்க வந்துட்டு எல்லாம் ஒண்ணா போவீங்க, டீ குடிச்சிட்டு வருவீங்க, உங்க வேலையை பார்ப்பீங்க. அப்படி ஒன்றும் நீங்க கலகலன்னு சிரிச்சு பேச போறதில்ல, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சில டைம் என்னோட கோவர்க்கர் ஒருத்தங்க வந்து எனக்கு சொன்னது என்னன்னா, அதாவது டீ குடிக்கிறதுக்காக பிரேக் போல, டீ குடிச்சு ஆகணுன்றதுக்காக பிரேக் போல, ஒரு இங்கே உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கோமே, கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டு வரும், சும்மா எங்கேயாவது போறது, டீ குடிக்க போவோம், சரி டீ குடிக்க தான் வந்துட்டோமே, டீ ஒன்று குடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டா, இது வந்து ஒரு பாரடாக்ஸ் மாதிரி. பிரேக்காக டீ குடிக்க போறோம், டீ குடிக்க போறதுனால அது ஒரு பிரேக்கா எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்றது, அது ஒரு சிம்பிளான விஷயம்தான். பட் இதே பாருங்களேன், ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு நீங்க அந்த பிரேக் போகாம இருந்தீங்கன்னா நீங்க அதை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க அதை அப்போ உங்ககிட்ட இருக்கப்போ உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல இல்லையா, அதை அப்ரிஷியேட் பண்ண முடியல. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு சில நேரம்லாம் ரொம்ப போர் அடிக்கும், அப்படியே என்னடா பண்றது, என்னடா வாழ்க்கை இது, நம்மளே போறோம் நம்மளே சாப்பிடுறோம் அந்த மாதிரிலாம் தோணும் போது என்ன நினைச்சுக்கணும்னா, அட்லீஸ்ட் அதை அஃபோர்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட மணி இருக்கு. நான் ஒரு பிளேஸ் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால போக முடியும், நான் ஒரு டிஷ் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னு என்னால சாப்பிட முடியும். சரி 10 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கூப்பிட்டவொடனே வர்றதுக்கு, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க கூப்பிட்டா வருவாங்க. அப்படி இல்லையா, இந்த வாட்டி முடியல அடுத்த வாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பண்ண உங்க காலை எடுக்கிறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. நீங்க வந்துட்டு கொஞ்ச நாளா டெக்ஸ்ட் பண்ணல பேசல அப்படின்னா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெக்ஸ்ட் போடுறதோ இல்ல ஒரு ரீல் ஷேர் பண்ணி அதை வச்சு பேச ஆரம்பிக்கிறதோ, ஏதோ ஒரு சின்ன விஷயம். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அவங்க ஒன்றும் உங்களை வந்து பார்க்கும்போது பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்து தர வேணாம், உங்ககிட்ட கேட்கலாம், உடம்பு சரியாயிடுச்சா, சரியாயிட்ட பிறகு வா, ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காத அப்படின்னு சொல்றவங்களா இருக்கும். நீங்க வந்துட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் ஃபோனே பார்க்கல, ஃபுல் டே பிஸியாக இருக்கீங்க அப்படின்றப்போ நைட் வந்து உங்கள் அப்பா அம்மா கால் பண்ணுறாங்க, உங்களுடைய சிப்ளிங்ஸ் கால் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறதில்ல, நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன்
பத்திரமா இருக்கேன் அப்படின்னு உங்களை செக் பண்றவங்களா இருக்கலாம். நீங்க ஒரு சேடான ஸ்டோரி போட்டிருக்கீங்க, 1000 பேரு உங்க ஸ்டோரியை பார்த்துருப்பாங்கன்னா அந்த ஒரு பர்சன் வந்து என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்க, ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன சொல்றது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு சில நேரத்துல ரொம்ப கம்ஃபர்டிங்கான பீப்புளா இருப்பாங்க. அதாவது தெரிஞ்சவங்க கூட மாறுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஐ மீன் என்ன சொல்றது, தெரிஞ்சவங்க கூட மாறுவாங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயும் லவ்விங்கா கேரிங்காவே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த டிஃபிகல்ட் டைம்ல, மோஸ்ட் ஆஃப் த புரோக்கன் டைம்ல வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டிங்கா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது நிறைய பேருக்கும் அந்த விஷயம் நடந்திருக்கும். நீங்களும் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு பஸ் எப்போ வரும்னு தெரியல. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு பஸ் எப்போ வரும். நான் அவருக்கு நீங்கள் இந்த அந்த பஸ் அதுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு நீங்கள் 10 o'clock பஸ்ஸா, இது எங்கே வரும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், இப்போ நான் ட்ராக் பண்ணேன், என்னால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பேசிட்டு பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போனால் சார்ஜ் வந்து போடலான்னு பார்த்தா அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து எந்த வந்து C to C அவங்க வந்து அந்த அடாப்டர் கொடுக்காம கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னால் சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு 50% இருந்து என்ன பண்ண போகிறோம், ட்ராவல் தானே பண்ண போகிறோம், தூங்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அவங்க வந்துட்டு ஓகே நீங்கள் லோவர் பர்த் தான், அப்பர் பர்த் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சார்ஜ் போட சொன்னாங்க. சார்ஜ் போட முடியல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்ககிட்ட பேசி காலையில் கிளம்பும்போது ஓகே ஃபைன் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கினா அவங்க ஸ்டாப்பிங்ல இறங்கினாங்க. கடைசி வரைக்கும் என் பேரும் தெரியாது அவங்களுக்கு, அவங்க பேரும் எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ ஜாப் சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்க ஒர்க் பண்றேன்னு சொன்னேன். ஸோ அதாவது தனியா போறோம், தனியா இருக்கோம் அப்படின்றது இல்லாம கஷ்டம்னு நான் சொல்ல வரல. பட் அது ஒரு கம்ஃபர்டிங்கா இருந்தது. ஓகே அவங்க வந்து உனக்கு சார்ஜ் வேணும்னா சொல்லு, நீ போட முடியலன்னா சொல்லு, என் லேப்டாப்ல நீ போட்டுக்கோ, என்கிட்ட லேப்டாப் இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து அதை ஆஃபர் பண்ணாங்க அப்படின்றப்போ சில டைம் வந்துட்டு நம்ம எவ்வளோ கைண்டா இருக்கோன்ற பொறுத்து தான் அந்த கைண்ட்னஸ் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். இப்படி ஒருத்தங்க நமக்கு கைண்டா இருக்காங்கன்ற போது நமக்கு இன்னொரு வாட்டி யாருக்காவது ஹெல்ப் பண்ணும் போது அப்படி இருக்கணும் அப்படின்றது தோணும் தானே. எல்லா வாட்டியும் எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. சில நேரத்துல திரும்ப கிடைக்காதுதான், அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்னோட பர்சனல் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு நிறைய கிரேட்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம் அது. ஸோ எப்போ அதோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கும்னா அது இல்லாத போது தான். ஸோ இருக்கும் போதே அப்ரிஷியேட் பண்ணுங்க, இருக்கும் போதே உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுங்க, இருக்கும் போதே அவங்கக்கிட்ட பேசுங்க, இருக்கும் போதே அந்த சண்டையை தீர்த்துக்கோங்க. சில நேரம் வந்து லைஃப் த்ரோஸ் யூ லைக் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து நடக்கும். நம்ம ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பர்சனை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய நிலமை வரலாம். ஸோ அப்படி மிஸ் பண்ண வேண்டிய நிலமை வர்றதுன்றது நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கலாம், கெட்ட விஷயத்துக்காகவும் இருக்கலாம். பட் அதை நீங்கள் அதுக்கப்புறமா எதுவுமே பண்ண முடியாது, உங்களால் எதுவுமே அதில் சரி பண்ண முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் அவங்க கிட்ட இருந்து போகும்போது உங்களுக்கு அவங்க கூட நல்ல மெமரிஸ் இருந்ததுன்னா அதுதான் இருக்கிறதுல சந்தோஷமான விஷயம் இல்லையா. அதுக்கு தான் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்க முடியும். அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அது வந்து திரும்ப நடக்க போகிறது இல்லை. சரி, எனக்கு பேசிக்லி இந்த யூனிவர்ஸ் வில் பிரிங் வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ ஆஸ்க், இதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. கேட்குறதெல்லாம் கொடுக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு விஷயத்த உண்மையாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இதை பற்றியும் நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. நான் வந்து நம்புறவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லலை, பட் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. நான் எப்படி யூனிவர்ஸ் அப்படின்றத நம்புவேன்னா, சில டைம் நல்ல விஷயம் நடக்கும்போது ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ் கிவன் மீ, ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ் நவ். எப்படி இருந்தாலும் அது அந்த நாள்லையோ இல்லை அந்த நேரத்துலையோ வந்து கசப்பான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் தான். பட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் த குட் திங்ஸ்
தட் ஹேப்பன்ஸ் டு மீ அப்படின்றது. இது வந்து நான் அப்பப்போ யோசிப்பேன். எனக்கு ஒரு ரிமைண்டராக நான் என்ன வச்சுருப்பேன்னா, எங்கள் பஸ் ஸ்டாப்பில் காலேஜில் பஸ் ஸ்டாப்பில் போகும்போது வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் நிறைய பட்டர்ஃப்ளை இருக்கும். பஸ் ஸ்டாப்பில் பட்டர்ஃப்ளைனா சுற்றி செடி மரமாக இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். ஸோ அந்த எனக்கு பெருசாக பட்டர்ஃப்ளைனா கொஞ்சம் பயம். அது படபடன்னு துடிக்கும் இல்லையா, அது ஒரு வித்தியாசமான வியாதி. அது கொஞ்சம் கொஞ்சம் பயம். ஆனால் இப்போலாம் சின்ன வயசுல ரொம்ப பயம். இப்போல்லாம் ஓகே, பட்டர்ஃப்ளை இருக்கேன் பக்கத்தில் இருக்க, ஓகே ஃபைன். அது என்னை எதுவும் பண்ணாத வரைக்கும் எனக்கு ஓகே ஃபைன். ஸோ அந்த பட்டர்ஃப்ளைஸோட கலர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி அதுக்கு கிடைக்கும்னா அதோட ஹேபிட்டட் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும். ஸோ நிறைய பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க, அப்படியே பெயிண்ட்டை ஊற்றி ஏதோ பண்ண மாதிரி விதவிதமான கலரில் விசித்திரமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாப்பில் எப்படி இருக்கும்னா, இந்த சன்லைட் வந்தால் இந்த ஹைட்டாக க்ரோ ஆகுற அந்த பிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு லைட் க்ரீனான நிறத்தில் வந்து தெரியும். அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லா பட்டர்ஃப்ளைஸும் அங்கே இருக்கிறது வந்துட்டு அந்த லைட் லெமன், என்னது பேல் க்ரீன், அந்த மாதிரியான அந்த கலர்ஸில் மட்டும்தான் இருக்கும். எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பார்க்கும் போதெல்லாம் என்ன நினச்சிப்பேன்னா, ஓகே ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐ ஹேவ், ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐம் ஹேவிங் ரைட் நவ். நம்ம அந்த தேவையில்லாத விஷயத்தை விட்டுருவோம். எதெல்லாம் சூப்பராக இருக்கோ, எதெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அதுக்கெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ரிமைண்டர் அது வந்து வச்சுப்பேன். நான் எதுக்கு இந்த கிரேட்ஃபுல்னஸ் பற்றி சொல்கிறேன்னா, இதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் இருக்கிறதே அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறினாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணலன்னா, உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் அந்த ஃபுல்ஃபில்னஸ் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த கிரேட்ஃபுல்னஸ் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலன்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அந்த அந்த கிரேட்ஃபுல்னஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணவே முடியாது. நம்ம நினைக்கலாம், நான் என்கிட்ட காசு இல்லை, என்னோட வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நினைப்பீங்க, ஒரு சிஇஓவா அவருக்கு என்னப்பா, அவருக்கு காசு இருக்கு, அவருக்கு வேலை இருக்கு. பட் அவர் வந்து ஒரு நார்மல் எம்ப்ளாயி பத்தி ஆசைப்படலாம். பாரு, இவனுக்கு 9 to 5 தான் ஜாப், வீட்டுக்கு போவான், சேலரி கிடைச்சிடும், எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு. ஸோ கிரேட்ஃபுல்னஸ்ஸை வேற எப்படி ஃபீல் பண்ணலான்னா, நான் உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்ல. ஆனால் சில டைம்ல வந்து கம்பேரிசன் வந்துட்டு மேக்ஸ் ஃபீல் யூ பெட்டர் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ண, உங்களுக்கு கீழே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமே. இது ஒரு தப்பான விஷயத்துல சொல்லலை. பட் யூ கேன் அப்ரிஷியேட் மோர் வாட் எவர் யூ ஹாவ், பிகாஸ் யூஆர் சீயிங் த பீப்புள் ஹூ டசன்ட் ஹாவ் எனி திங், ரைட்? அப்போ உங்களால் அதை வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா, அப்பாடா நம்ம தங்க ஒரு இடம் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, சேஃபாக இருக்கும், சாப்பிட்றோம், வேலை முடிக்கிறோம், போகிறோம் அப்படின்றது தான் நான் இப்போ வந்து கிரேட்ஃபுல்லாக நினச்சிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்காஸ்ட் வந்து ஃபுல்லாக கேட்டதுக்கு. ஸோ எல்லா விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, பிகாஸ் சம் ஒன் இஸ் டூயிங் that for you, right? That is an effort வந்து எப்பயுமே எல்லாத்த விடவும் எஃபர்ட்க்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுங்க. உங்களுக்காக ஒரு பர்சன் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதை விட பெரிய ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் வந்து எதுவுமே கிடையாது. இட் கேன் பி எனி திங். someone texts you, someone calls you, someone wants to meet you, someone wants your presence. நீ இருந்தா போதும், நீங்க எக்ஸிஸ்ட் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ கிரேட்ஃபுல்லாக இருங்க. அந்த ஒரு காலுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. அந்த ஒரு பர்சன் உங்களை செக் பண்ணுறாங்களா அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. உங்களோட வேலைக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. உங்களோட சேலரிக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற என்ன சொல்கிறது அப்டக்கிள்ஸ்க்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் தேட் வில் மேக் யூ ஸ்ட்ராங். இல்லை இப்போது எனக்கு அந்த படம் மறந்துச்சு. அதில் அந்த கடவுளாக ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவர் வந்து சொல்லுவார், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சில விஷயம் சொல்லும்போது அவர் சொல்லுவார், நீ என்ன கேட்குறியோ, இப்போ நீ என்ன சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா உனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நீ ஸ்ட்ராங் ஆவ.
நீங்க எல்லாரும் இந்த ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. த ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் எப்போ இல்லனாலும் நீங்க இருந்துப்பீங்க, நீங்க சஸ்டெயின் ஆகிப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தோணுதோ, அப்போ அது உங்ககிட்ட தானா திரும்ப வரும். இது இல்லைன்னா என்னால வாழவே முடியாது, இது இல்லைன்னா என் லைஃபே முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது அப்போ உங்ககிட்ட வரவே வராது. எப்போ வந்து நீங்க அது இல்லைன்னா என்னால இருக்க முடியும், அந்த விஷயம் இல்லைனாலும் நான் இருந்துப்பேன், ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் லிவ் வித்தவுட் இட் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயம் கண்டிப்பா திரும்ப வரும். எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், என்ன சொல்றது, ப்ராக்டிக்கலா இருக்க விஷயத்த யோசிங்க. சீரியஸா உங்களுக்கு அது இல்லாதப்போ நீங்க இருக்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கப்போ நீங்க அப்ரிஷியேட் பண்ணவும் செய்வீங்க, அது இல்லைனாலும் உங்களுக்கு வாழவும் நீங்க கத்துப்பீங்க. அப்படிதானே? அக்செப்டன்ஸ் வந்து நம்ம கத்துப்போம். ஆமா தானே? ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா, அது இல்லாம இருக்கப்பவும், இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது கிடைக்கிறப்போ அதையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. ஹாப்பி வீக்கெண்ட். கண்டிப்பா பாட்காஸ்ட் கேளுங்க. அதாவது டைம் இருக்காது தான். எல்லாருக்கும் நெறைய வேலை இருக்கு தான். உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் அப்போ உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் வந்து ஜாஸ்தியா போட தேவையில்லன்றப்போ இத நீங்க கேட்டா போதும். எந்த ஒரு அர்ஜென்ட்டும் கிடையாது. ஸோ ஓகே. ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட். பாய்.